பழவிடா. நான் பேசலாமா? இல்லை, கேள்வி நியாயமா தானே? நீங்க தான் நிறைய பேசி தானே கேட்டீங்க. முதல்ல வந்து கார்த்திகை பெண்களுக்கு மட்டும் முகத்தை அப்படி வச்சுக்காத. எதுக்கு முகத்தை சாந்தமா வை. போதுமா? கொடு உடனே இருந்தா உன்னை கூட்டியாந்ததுக்கு அந்த கொடூர முகத்தை வேற பார்க்கணுமாமா? நல்லா சிரிச்ச மேனிக்கு பேசு, நல்லா விவரம் பேசு. உன்னை வேணாங்களே சிரிச்சுக்கிட்டே சும்மா இருங்க, திசை திருப்பாதீங்க. திசைலாம் திருப்பல, வந்து கட்டி சண்டைக்கு ஏறியமா? ஏமா ஏற? ஏன் மறைச்சேன்னு தான் கேக்குறேன். இந்திரஜித்தை கொண்டு சாவறதுக்கு நீங்க எனக்கு ஆசையா? பள்ளி நிற்கும். ஐயோ உள்ள இருக்குப்பா வள்ளி, இது வந்து இதை சொல்லாம போட்டா பெரிய பிரச்சனை. ஏமா அவர் கேட்டது அவ்வளவு தூரம் சுருக்கமா கதை சொன்ன பெரிய விஷயம். இன்னும் 4 கதை சொல்லி வச்சுக்கவேன். 6 மணிக்கு நானே காயதானத்தை படி நானே போயிருப்பேன். 2 நாள் நேரம் அப்ப கொடுத்த நேரத்துக்கு குறிக்கிறேன். அவ்வளவுதான், தெரியாம கிடையாது. கார்த்திகை பெண்கள் மட்டும் சாப விமர்சனம் அல்ல. கார்த்திகை பெண்கள் பால் குடிக்கும் போது அங்க 6 மீன் இருந்துச்சு தெரியுங்களா? அந்த குளத்துல அந்த 6 மீன்களுக்கு சாப விமர்சனம் கொடுத்துருக்காங்க தான் 6 தீப்பொறியா வந்தது. அது 2 விஷயம். அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நீங்க வச்சுருந்தீங்க, ஒரு விஷயம். அக்னி பகவானுடைய பிள்ளைங்க 6 பேர். இதான் கந்தபுராணத்தின் சமஸ்க முதல் கணக்கு. அக்னி பகவானுடைய பிள்ளைங்க 6 பேர். ஏன்னா யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் விவரமானவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அறிவில் அதாவது சிறந்தவர்கள் சொல்லுவாங்களே, அறிவிடையோர் சிறந்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்னி தேவனுடைய 6 பிள்ளைங்களுக்கு தான் வேதங்களை உபசரிச்சுக்கிட்டு இருக்காரு. அக்னி தேவன் பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன பண்ணா, மீனை பார்த்து விளையாடிக்கிட்டு இருக்க. ஒரு பொய்கை ஓரத்தில் உட்காந்து சிவன் வந்து வேதங்கள் அக்னி பகவான் பிள்ளைக்கு வேதங்கள் உபசரிச்சுட்டு இருப்பாரு. மீனை பார்த்தே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க 6 பேரும். அவ சிவபெருமான் கோவம் வந்துடும். யாரை மீனை பார்த்து நீங்க வந்து விளையாடுறீங்களோ நீங்க 6 பேருமே மீனா போகக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துருவார். அப்பதான் அக்னி தேவன் கேட்பாரு, என் பிள்ளைகள் இப்படி மீனா போ, நீங்க சாபம் கொடுத்துல எப்ப சாப விமோசனம் கிடைக்கும்? அப்ப சொல்லுவார் முருகப்பெருமான், கலியுகம் வரும், சூரபெருமான் வருவான். சூரபெருமான் அவனை அழிப்பதற்காக என்கிட்ட ஒரு குழந்தை கேட்பான். அந்த குழந்தை வரும்போது என்னுடைய நெற்றிக்கண்ல இருந்து 6 தீப்பொறி நான் கொண்டு வர்றேன். ஏன்னா உன்னுடைய குழந்தைங்க 6 குழந்தைங்களுக்கும் அந்த சாப விமர்சனம் கொடுக்கணும். அப்போ அங்கே 6 கார்த்திகை பெண்கள் வருவாங்க. குழந்தைங்க என்ன, ஏன் மனைவி சுமக்க முடியாது, சக்தி நீங்க தானே சகல முடக்கம் சொல்றீங்க. கருவிலே சுமக்கப்படாதான் அவன் கேட்டிருக்கான். மார்பிலே தாய்ப்பால் அருந்தாதவன். அப்பதான் அதுக்காக கார்த்திகை பெண்களுக்கு சாப விமர்சனம். 6 பெண்கள் 6 தீப்பொறியும் தாமரை மலர்ல போய் விழுவாங்க. அங்க 6 கார்த்திகை பெண்கள் உருவாவார்கள். அந்த சாபத்தில் இருக்குங்க. உருவாகி அவங்க எடுத்து குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது அந்த பால் கந்தன் குடித்த பால் அவன் எங்க அந்த வாயிலிருந்து சிந்தி கீழே விடும். அந்த பால் அந்த மீன் 6 மீன் அருந்துனா சாப விமர்சனம். அந்த அக்னி பகவான் பிள்ளைகளை வரவேற்கிறதுக்காதான் 6 தீப்பொறி. ஏன்னா 1 தீப்பொறி வந்துருக்கலாம், 2 தீப்பொறி. இதை தான் சொன்னீங்கன்னா கந்தபுராணத்தை சரியா பேசுறவர் நீங்க. மற்ற நேரத்தில் வந்து இவ்வளவு சண்டையை நான் போட மாட்டேன். என்னமோ நீ போய் பேசிக்க போய் எக்கட கெட்டு போயினா புராணங்களை தவறாக பேசினா அது பாவ செயலில் வந்து சேருங்கிறதுக்காக நான் வந்து உங்கள்ட்ட சண்டை போடுறேன். மற்றவங்கள சண்டையை போட மாட்டேன். பேசுறியா நீ பேசி என்னமோ பண்ணிட்டு போ, எதுக்கு உங்கள்கிட்ட பேசி சண்டையை போட்டு அடுத்து நீ நடிக்க பண்ணி எழுதி போய் விட்டுறது. நீங்க மட்டும் தான் சரியனா ஒரு விஷயத்தை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போறவர் நீங்க. அதனால நீங்க சில விஷயங்களை மறைச்சிங்கன்னா எனக்கு நான் சொல்லணும்னு மறைக்கிறீங்களா இல்ல தெரிஞ்சே மறைச்சிங்களா தெரியாம மறைச்சிங்களா சாமி கேட்கறதா வந்து கேள்வி. என்ன பிரச்சனை? அவ்வளவு அதை நீட்டி ஒவ்வொன்றுக்கும் 1000 அர்த்தம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியுமா? சொல்லி முடி. இன்னொரு கேட்கறதுக்கு சுருக்கமா சொன்னா அதோட விட்டு அதுக்கு மேல என்ன தவிக்கிட்டு பேசுற நீ பதில் சொல்லிங்க. அடுத்து 6 பேரை விடு. கந்தபுராணம் கதிகாமத்தில் உள்ள கந்தபுராணம் வந்து அழிய கிடையாது. அங்கே உள்ள வந்து ஒரு நூலகம் எரிஞ்சு போச்சு. அதனால அந்த முழுசா உள்ள கந்தபுராணம் கிடைக்காம போயிடுச்சு. அது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து 2 மாதம் எரிஞ்சது. இலங்கையில் உள்ள கதிர்காமத்தில் உள்ள நூலகம் எரிச்சிட்டாங்க வச்சு. ஏன்னா அதில் முருகனை பற்றி நிறைய விஷயம், அதில் மருத்துவ குறிப்பு நிறையா இருக்குது. போகர் எழுதி வச்சிருக்காரு. ஏன்னா போகர் பள்ளிமலை முருகனை சிலையை செய்யாததுக்கு முன்னாடியே அந்த 9 பாசனத்தை வந்து உருக்கிட்டார். 9 பாசனம் வச்சு ஒரு பாத்திரத்தை செஞ்சிட்டார். அந்த வாசனை வந்து குளிர்ந்தாதான் சிலையை செய்ய முடியும். இதெல்லாம் ஆதி அதுதான் சொல்லி போகர் சிலை செய்ய முன்னாடி சிலை வந்து அந்த பாதரச கலவை வந்து குளிர்ந்தாதான் சிலை செய்ய முடியும். கேட்கிறாரு, எல்லாரும் கேட்கிறாரு போகர், ஏன்னா எல்லாமே தெரிந்தவன் நான். ஆனா எனக்கு வந்து இந்த பாதரசம் நான் செஞ்சு வச்ச 9 பாசனத்தோட கலவை வந்து குளிர மாட்டேங்குதே. கொண்டிப்பா எங்க குகையில வைக்கிறாரு, பனி குகையில வைக்கிறாரு, எங்கேயுமே குளிரல. அப்பதான் இன்னொரு சித்தர் சொல்றாரு, அதை குளிர விடாம செய்யறது வள்ளி, வேற யாரும் கிடையாது, கனகவெங்கை பூங்குரத்தி. கதிர்காமத்தில் அந்த அம்மா இருக்குது. நீங்கள் தான் நந்தகோபாலா, ஒரு நோட் ஒன்று கொண்டு வாங்க சொல்லலாம். அப்போ சொல்கிறாங்க வள்ளி கதிர்காமத்தில் வள்ளி நெல்லு காய போட்ட இடம் இன்னமும் இருக்குது. வள்ளி வந்து மஞ்சள் வச்சு குடிச்ச இடம் இன்னமும் இருக்குது. அப்போ வள்ளி வாழ்ந்த இடம் அதுதான் வள்ளி வாழ்ந்த இடம். அப்போ வந்து சொல்கிறாரு, வள்ளி ஆகப்பட்ட சிலையை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்கா. அந்த பாதரசை வந்து நீங்கள் சித்தர்கள் கணக்கில் உங்களுக்கு தெரியும், வச்சுருப்பீங்க, ஒரு புத்தகம் வச்சுருப்பீங்க, சித்தர்கள் பாசனம் சொல்லி அது அந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போ அந்த சிலையை வந்து செய்ய விடாமல் தடுக்கிறது வள்ளி தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும், நடந்தது நடக்க போகிறது நடக்கிறது எல்லாமே தெரியும். சிலையை செய்ய விடாமல் பண்ணுறதுனா அது கதிர்காமத்தில் நடந்த விஷயம். அதனால தான் என்ன பண்ணுறாரு போகரே, வள்ளிட்டு போய் கேட்குறாரு, ஏமா முருகன்
சிலையை செஞ்சு கொண்டு தமிழகத்தில் வைக்கணும். பல தமிழகம் இன்னைக்கு தான் தமிழகம், அங்கே கொண்டு வைக்கணும், சித்திரமலையில் வைக்கணும். அப்போதான் மக்கள் உற்பத்தி ஆக முடியும். ஏன் நீ சிலையை செய்ய மாட்டேன்? முருகன் நீ சிலையை செஞ்சு சக்திபுரம் கொண்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்க, என்னோட கடவுள் என் சக்தியை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ நான் உனக்கு ஒரு முருகன் சிலையை செஞ்சு தரேன்னு செந்தன சிலை செஞ்சு அங்கே கொடுத்துட்டு பாதத்தில் கொண்டு வந்ததா இது இப்போ எதில் இருக்கு? கந்த புராணத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அந்த சிலையை பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. கதிர்காமத்தில் சிலை இல்லாமல் திரையை மட்டும் வச்சு சாமி கும்பிடுறது கதிர்காமத்தில் இன்னைக்கு சிங்களர் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட அடிப்படை விஷயம் எல்லாமே எரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரே ஒரு போகர் நிகழ்ச்சி மட்டும் இந்த ரகசியம் மட்டும் இருந்து அந்த புத்தகம் மட்டும் வெளியே வந்திருக்கு, அவ்வளோதான். அதனால கதிர்காமங்கிறது ஒரு படை வீடு தான் முருகப்பெருமானுக்கு செய்யப்பட்டது. அடுத்து நீங்கள் சொன்னீங்க அவ்வைக்கு மட்டும் முக்தி கொடுக்கலாம். அந்த இடம் அவ்வைக்கு முக்தி கொடுத்தாரு. சுட்ட எல்லாரும் சொல்லுவாங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா, டப்பா பழத்தை அவர் அதை கேட்கல. சுட்ட பழம் சுடாத பழம் இதுவும் ஒரு ரகசியம் தான், இதுவும் தேவ ரகசியம் தான். அந்த கதிரியாம அது ஒரு படைவீடு தான். ஆனால் அது அவ்வைக்கு மட்டும் கிடையாது. அவ்வை அதில் ஒரு சார்ந்த இடம் தான், அவ்வையாருக்கு ஒரு சார்ந்த இடம், அவ்வளோதான். அவ்வைக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட படைவீடு அது இல்லை. என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாவோட யானவம்லாம் கிடையாது. அந்த அம்மா கேட்குது அடுத்த பிறகு எனக்கு வேணாம். இப்போ மண்பானையை சுட்டோம்னா அதை திருப்பி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சுடாத மண்பானையை ஒன்று தண்ணியில் போட்டு நினச்சி மறுபடியும் ஒரு பாத்திரம் செய்யலாம். அதான் கேட்குறேன், இன்னொரு பிறவி வேணுமா இல்லை பிறவி வேணாமா? மண்ணை சுட்டால் மறுபடியும் இன்னொரு பாத்திரம் செய்ய முடியாது. சுடாத மண்ணில் மறுபடியும் ஒரு உருவம் செய்யலாம். உனக்கு சுட்ட பழம் சுடாத பழம் இந்த உடம்பு இந்த ஆத்மா மறுபடியும் வேணுமா வேணாமா? அதுதான் நம்ம கேட்டுச்சு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் அவர் கேட்டது. அதான் உண்மை. நவ்வாப்பழம் என்பது அது இடைச்சொல்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு இனிமேல் பிறவி வேண்டாம், போதும். ஒரு மண்பானையை சுட்டுட்டோம்னா அதில் அடுத்த வேற இன்னொரு பாண்டம் செய்ய முடியாது. அது மாதிரி இந்த சுட்ட உடம்பு சுட்டுட்டா எனக்கு போதும்பா, இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்கன்னா அது ஒரு அங்கம். சரிம்மா, நல்லா பேசுறிய. அதாவது நான் ஒரு விஷயத்தை எந்த இடத்த சுருக்கமா சொல்லி போறனோ அதை நீ விரிச்சு சொல்றன்ற பேர்ல நானும் சுருக்கமா தான் சொல்லிருக்கேன். நானும் நவாப்பழத்தை மட்டும் கேட்ட முருகன் கேட்டாருன்னு சொல்லவே கிடையாது. முருகப்பன் நவாப்பழத்தை வச்சு என்ன கேட்கிறாரு? சுட்ட பழம். ஒரு மனிதன் இறந்து விட்டா அவனை சுடாட்டில் வச்சு எரிச்சு இந்த பூலை தொட்டு அனுப்பி வச்சிடறான் தேவலோகத்துக்கு. அப்ப அது சுட்டு அனுப்புறது. சுடாதம்னா என்ன? இறப்பில்லாத ஒன்று. அப்ப முருகன் என்ன கேட்கிறாரு? உனக்கு இறப்பில்லாத வாழ்வு வேண்டுமா இல்லை இறந்து என்ன முக்தியாகி என்னிடத்தை தேடி வருகின்றாயா என்ற ஒரு காரணத்தை உணர்த்துவதற்காகத்தான் முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத வேண்டுமா கேட்டார். அதை நான் மறுக்கவே கிடையாது. நான் என்ன கேட்டேன், பள்ளி நீ எத்தனை படைவீடு கேட்டதுக்கு முருகனை திருமணம் பண்ணாத வரைக்கும் 5 தான். அப்படி திருமணம் பண்ணிட்டாதான் 6 சொன்னையில உன்னை திருமணம் பண்ணாத வரைக்குமே 6 வந்துருச்சு. திருப்பரங்குன்றத்தை தீவன கல்யாணம் பண்ணிட்டாரு, திருச்செந்தூர்ல சூரபத்மன் அழிச்சிட்டாரு, பழனியில இருங்க சாமி. அண்ணே நான் சும்மா ஒரு 9 பேசுனீங்க போங்கண்ணே. ஆமா ஜாலியா பேசுறதா விடுங்க. அவரோட தன்மானத்தை நீ சீண்டிட்ட. அவரு கொடுக்கணுமா? ஒரு குயர் கொடுத்துருக்காரு. எப்படி இந்த 2 நாள் நாடத்தை நீ மாத்திட்டு இந்த மேடையில அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்ப தனிகை தர்க்கத்துக்கு எடுத்துப்படாது. இப்ப நீங்க அப்புறம் உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்க. நீ ஏமா நீ எங்க இருமா வந்த ஊருக்கால சண்டையிலுக்கு பாரு அவர் கோவச்சுட்டாரு. அப்புறமா ஓரமாக சும்மா நான் ஜாலியா பேசுறேன் அவ்வளவுதான். ஏமா சண்டை கட்டி ஏறி போட்டு ஜாலிக்கு வேற நீ பேசுறேன்னு சொல்லுவியா? நீ எவ்வளவு சேட்டை உனக்கு. சரி விடுமா, அது பிரச்சனை. ஆக பழனி உருவாயிருச்சு, திருப்பரங்குன்றம் உருவாயிருச்சு, தணிகை உருவாயிருச்சு, பழமுச்சை உருவாயிருச்சு. இது எல்லாமே உருவாயிருச்சே. உன்னை கல்யாணம் பண்ணக்கப்புறம் 7ஆவதா உருவாக போதான்னு கேட்டேன். இல்லையே. ஏன் இதை சொல்றேன்னா, திருப்பரங்குன்றம்னு ஒரு படைவீடு வரும் பொழுது தெய்வயானை கல்யாணம் பண்ணதுக்காகத்தான் அது படைவீடான இல்ல கிடையாது. ஏற்கனவே நிறைய சம்பவங்களை முருகன் பண்ணிட்டார். நக்கீர பெருமானுக்கு கற்கை மொழியை அழிச்சு திருமுறை பாடப்பட்டதும் திருப்பரங்குன்றம். அதே சமயத்துல பிரம்மனை தலையில கொட்டி சிறை வச்சதும் திருப்பரங்குன்றத்துல தான். அதை போல எப்படி ஒரே வீட்டில் இத்தனை சம்பவங்கள் நடந்ததோ அதுவும் வள்ளியாகிய உன்னை திருமணம் செய்து காட்சி தர போதும் பலமொழி சொல்லேன். அவ்வை பிராட்டிக்கு சுட்டமணமான கேட்டதும் பலமொழி சொல்லேன். அப்ப 6வது வீடு இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி கொண்டே முருகன் வச்சுட்டாருன்னா அது 6வது வீடாக அங்கீகாரம் பெற்றுவிடும். அதான் உண்மை. அதை தெரிவிப்பதற்காகத்தான். அப்ப கதிரியாமத்தை என்ன பண்றது? ஏமா அதுதான் சொல்றேனேமா, இந்த தமிழ் மண்ணில் இப்போது உள்ளவரை அப்படி பார்த்தா இப்ப விராலிமலை எடுத்துக்கவே, அதுவும் ஒரு இடத்துல படை வீடாக இருந்ததுதான். இல்ல குன்றக்குடி வச்சுக்க, அதுவும் இருந்ததுதான். இப்படி இருந்ததுன்னா 1000 வீட்டுக்கு மேல போகும். ஆனா இப்பொழுது முருகன் செய்த சம்பவங்களை வைத்து வகைப்படுத்தியது மொத்தம் 6 படை வீடு.
அது கடந்துட்டு போகுது. இப்ப ஒரு நாடு தொண்டை நாடுன்னு சொன்னீங்களே, தொண்டை நாடு என்ன உடைத்துன்னு பேர் வருது? இன்னும் சொல்லவே இல்லை. கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு எங்கள் நாடு. சரி, கரும்பு தின்ன கூலி கொடுத்தது ஓ நாடு. எங்க நாடு. கல்யாணை கரும்பு தின்றது பாண்டி நாடு. பாண்டிய நாடு. ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் தான். இப்ப பாண்டி நாட நம்ம முத்து உடைத்துன்னு சொல்றோம். எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்ச நீ என்கிட்ட சொல்ல மறைக்கிறத இப்போ வாயிலிருந்து நான் புடிங்கி காட்டுறேன். என்னங்க சாமி? பாண்டியான முத்துடைத்து. ஆமா. ஏன்னா இன்னைக்கு கோவலன் தன் மனைவியின் காற்செலும்புகளை பூம்புகாரில் விற்காம மதுரை கொண்டு வந்தேன். ஏன்? மதுரை ஒரு வியாபார தலம் என்பதால. அப்ப அது வெறும் வியாபார தலம் தான். ஆனா உன் தொண்டை நாடு பாரு, சான்றோர் உடைத்து. சான்றோர்னா என்ன அர்த்தம்? படித்த அறிவாளிகள். ஆமா. அப்ப படித்த அறிவாளிகள் நிறைந்த நாடுன்னு ஒரு நாட்டை சொல்றோம்னா அதற்கு எடுத்துக்காட்டா யாராச்சும் வாழ்ந்திருக்கணும்ல. இருக்காங்களே. யாரு? சேக்கிலார் இருக்கார்ல. சேக்கிலார் நீ சொல்ற, இதை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேளேன், சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துல மொத்தம் இருப்பது